சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட அழைக்கிறேன். இன்றைய தேவை, திருச்சபையின் தேவை, தேவ பிள்ளைகளின் தேவை, சத்தியத்தை அறிகிற அறிவு. இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி சொன்னார், அப்பா என்னை விசுவாசித்தீங்க ரொம்ப நல்லது, ஆனால் இன்னொரு லெவலுக்கு நீங்கள் வரணும், அடுத்த லெவலுக்கு வரணும். விசுவாசத்தை மட்டும் போதாது, விசுவாசித்த யூதர்களை நோக்கி சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ இயேசு விசுவாசித்து அவரை தேடினால் மட்டும் போதாது, சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும், வசனத்திலிருந்து சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த நாட்களிலே நாம் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். லூக்கா 12:24 மையமாக வைத்து காகங்களை கவனித்து பாருங்கள். காகங்கள் என்று சொன்னவனே வெளியே பறக்கிற காகத்தை அல்ல, அந்த பகுதியில் இன்னும் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட காகங்களைத்தான் கவனித்து பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் சொன்ன பகுதியிலே சொல்லப்பட்ட காகத்துக்கு பெயர் கவலைப்படாத காகங்கள். காகங்கள் ஒரு நாள் கவலைப்படுவதில்லை. ஆகவே கவலை என்பது எவ்வளவு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு தடை என்ற சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். அதை கவனித்தவர்கள், அதிலே அறிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். இரண்டாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை மையமாக வைத்து ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம். பேழைக்குள் இருந்த காகம். அதை பேழை என்ற வார்த்தையை சபைக்கு ஒப்பிட்டு நாம் கற்றுக்கொண்டோம். சபையாகிய பேழைக்குள் இருந்த காகம். அப்படியானால் ஒரு திருச்சபையினுடைய, ஒரு ஆலயத்தினுடைய மேன்மை என்ன என்பதை கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக திருச்சபை என்று வரும்போது திருச்சபையின் மேய்ப்பனை குறித்த சத்தியத்தை நாம் அறிவது அவசியம் என்று சொல்லி, ஒரு சபையின் மேய்ப்பனுடைய மேன்மை, மேய்ப்பனுடைய முக்கியத்துவம், ஒரு கண்காணினுடைய, ஒரு சபை தலைவனுடைய மேன்மை என்ன, அவசியம் என்ன என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு அதே பகுதியிலிருந்து இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிக்கிறோம். 40 நாள் சென்ற பின்பு தாம் செய்திருந்த பேழையிலே செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது போவதும் வருவதுமாக இருந்தது. அப்படியானால் முதலாவது கவலைப்படாத காகங்கள், இரண்டாவது பேழைக்குள் இருந்த காகம், மூன்றாவது போவதும் வருவதுமாக இருந்த காகம். இந்த காகம் பேழைக்குள் தான் இருந்தது, ஆனால் போவதும் வருவதுமாக இருந்தது. பாருங்க, கொஞ்ச நாள் வெளியே போகும், பேழைக்குள்ளே வெஜிடேரியன் ஃபுட்டு, ஃபுல்லாக வெஜிடேரியனை வச்சுருந்தார் நோவா, நல்லா சாப்பிட்டுச்சு. ஆனால் வெளியே விட்டவுடனே ஏற்கனவே ஜலப்பிரளயத்தினால் மரித்து போன அநேக மிருகங்கள், மனிதர்கள், பணங்கள்லாம் செத்து மிதந்து கொண்டிருக்கிறது. நல்லா சுற்றி பார்த்துச்சு, நான்வெஜ்ஜை நல்லா சாப்பிட்டுச்சு, அது போர் அடிக்கிற வரைக்கும் சாப்பிட்டுச்சு. போர் அடித்த உடனே பேழைக்குள்ளே வந்துடுச்சு. அங்கே வெஜிடேரியனை சாப்பிட்டுச்சு. போர் அடித்த உடனே நான்வெஜ்ஜுக்கு போயிடுச்சு. போவதும் வருவதுமாக, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை போல போவதும் வருவதுமாக இருந்தது. இன்றைக்கு சபை என்ற பேழைக்குள்ள, அல்லது கிறிஸ்து என்ற பேழைக்குள்ளே வந்த பின்பு அநேக விசுவாசிகள், அநேக தேவஜனங்கள் உலகத்துக்குள்ளே போவதும் அப்புறம் கர்த்தருக்குள்ளே வருவதும். உலகமும் வேணும், ஆண்டவர் வேணும். ஆண்டவர் வேணும், ஆனால் உலக சிற்றின்பத்தை விட முடியல, உலக இச்சைகளை விட முடியல, உலக ஆசாபாசங்களை விட முடியல. உலகமும் பின்னி பிணைந்து கிடக்கிறது. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புத்தகம் 1வது வாசிக்கிறோம், இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாக இருக்கிறான். அவன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும், தான் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அநேகர் ஆண்டவர் என்ன நேரடியாக பார்த்துட்டு இருக்கிறாரு, கண்ணு முன்னாடியே நிற்கிறாருன்னு சொல்லி அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, பெற்றோருக்கு தெரியாது, ஊழியக்காரருக்கு தெரியாதுன்னு சொல்லி ரகசிய பாவங்கள், உலக சிற்றின்பங்கள், மாயையான உலகத்துக்குள்ள சிக்கி உலகத்துலேயும் வாழ்கிறாங்க. ஆனால் பெயருக்கு சர்ச்சுக்கும் வருவாங்க, கிறிஸ்தவன் சொல்லிக்குவாங்க, ஆவிக்குரியவன் சொல்லிக்குவாங்க, நான் ஆவி பெற்றுக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உலகத்திலையும் வாழ்வாங்க. உண்மை இல்லை, அநியாயம், அக்கிரமம், லஞ்சம், லாவண்யம், பரிதானம்,
வரதட்சணை எல்லாம் கிடக்கும். நடையில் உடையில் எல்லாவற்றிலையும் உலகம் ஒட்டி கொண்டு கிடக்கும். ஐயா, பேழைக்குள்ளே இருந்தால் கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே உண்மையாக இருக்கணும். இதை தாண்டி சிலர் இருக்கிறாங்க, கிறிஸ்துவையும் தேடுவாங்க, அந்நிய தேவர்களை நாடி சொல்லுவார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்நிய தேவர்களை நாடுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. 2 படகளை கால் வைத்து கரை சேர முடியாது. இன்னைக்கு அநேக தேவ ஜனங்கள், நான் என் வாழ்க்கையை மாற்ற மாட்டேன், இப்படித்தான் வாழ்வேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யணும், அப்படி செய்யலைன்னா ஆண்டவர் மோசம், இந்த சர்ச்சி மோசம், இந்த பாஸ்டர் மோசம், அல்லது மனைவி சரியில்லை, அல்லது கணவன் சரியில்லை, யார் யாரையும் குற்றப்படுத்துவது. நீண்ட காலமாக உங்களுக்கு வேலை கிடைக்கல, நீண்ட காலமாக உங்கள் பிஸ்னஸில் விருத்தியே இல்லை, நீண்ட காலமாக சிலருக்கு கர்ப்பத்தின் கண் இல்லை, நீண்ட காலமாக சிலருக்கு திருமணம் நடக்கலை. என்ன காரணம் யோசித்து பார்த்தீங்களா? என்ன காரணம் யோசித்து பார்த்தீங்களா? உங்கள் சபையில் ஆத்துமாக்களே இல்லை, தேவனால் உங்களை பயன்படுத்த முடியலை. என்ன காரணம் யோசித்து பார்த்தீங்களா? போவது வருவதுமாய் இருந்த காகம். இன்றைக்கு சிறுவர்கள், வாலிபர்கள், சகோதர சகோதரிகள், வயோதிபர்கள் முதற்கொண்டு ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள். மொபைல் இன்றைக்கு அவர்களை அடிமைப்படுத்தி விட்டது. கண்ட குப்பைகளை பார்க்க வேண்டியது, கண்ட காட்சிகளை பார்க்க வேண்டியது, ஆண்டவன் ஆசுவதிக்கவில்லை என்று புலம்ப வேண்டியது. எந்த விதத்தில் நியாயம் இது? சகோதரா, சகோதரி, தாயை, தகப்பனை, தம்பி, தங்கச்சி, எந்த விதத்தில் இது நியாயம்? உன் எதிர்காலம் ஆசுவாதமாக இருக்க வேண்டுமானால், உனக்கு நன்மை வர வேண்டுமானால், உன் வாழ்க்கை வெற்றியாய், ஜெயமாய், மேன்மையாய், கனி நிறைந்ததாய் இருக்க வேண்டுமானால், நீ வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். வெள்ளடிக்கப்பட்ட கலரையாக இருக்கக்கூடாது. கலரை வெளியே அழகா இருக்குது, உள்ள அழுகி நாற்றம் எடுக்கிறது. ஆண்டு சொன்னார், பரிசேயர் சதுசேயர் புளித்தமாவுக்கு எச்சரிக்கையாருங்கள், ஏரோதின் புளித்தமாவுக்கு எச்சரிக்கையாருங்கள். ஏரோதின் புளித்தமா பெருமை, பரிசேயர் சதுசேயரின் புளித்தமாய் தெரியுமா? வெள்ளடிக்கப்பட்ட கலரை, மாய்மாலம். 2 வாழ்க்கை வாழ்வது, 2 வாழ்க்கை வாழ்வது. இன்னைக்கு வேதத்தை, பரிசுத்த வேதாகமத்தை கையில் ஏந்தி கொண்டிருக்கிற அநேகர் எவ்வளவு துணிகரமாய் லஞ்சம் வாங்குகிறார்கள், எவ்வளவு துணிகரமாய் ஆண்டவர் ஆராதிக்கிறவர்கள் துணிகரமாய் அநியாயம் செய்து அநேகருடைய பணத்தை அபகரித்துக் கொள்கிறார்கள், அநேகருடைய சொத்தை அபகரித்துக் கொள்கிறார்கள், இச்சித்து எடுத்துக் கொள்கிறார்கள். எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் ஆசுவாத்தை எதிர்பார்ப்பது, உங்கள் சந்ததிகள் சபிக்கப்பட்டு போய்விடும். அன்பு சகோதரா, இது உங்களோடு முடிந்து விடாது. நீங்கள் செய்கிற அக்கிரமம், நீங்கள் செய்கிற அநியாயம், நீங்கள் செய்கிற பாவம், அது உங்கள் பிஸ்னஸை பாதிக்கும், அது உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும், உங்கள் சுகத்தை பாதிக்கும், லாங் லைஃபை பார்க்க விடாது, நீடி ஆயிலை கட் பண்ணிடும், உங்கள் பிள்ளைகளை பார்க்க வைக்காது. 2 வாழ்க்கை வாழாத சகோதரா, 2 வாழ்க்கை வாழாத சகோதரி, தம்பி, தங்கச்சி, உன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கொள்ளாதே. நீ அம்மா அப்பாவுக்கு தெரியாம நீ செய்கிற தவறுகள் தேவனுக்கு தெரியும். நீ தவறு செய்ய செய்ய 2 வாழ்க்கை வாழ வாழ அது உனக்கு தான் அக்கினியை வருவித்துக் கொள்ளுகிறாய். மறந்து போகாதே, மறந்து போகாதே. இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி போனார்கள், சிறைப்படுத்தி கொண்டு போனார்கள் பாபிலோனுக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அவர்கள் தேவனை விட்டு விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் 2 வாழ்க்கை வாழ்ந்தார்கள் சொல்லலாம். ஆனால் போகிற வழியில் மனம் திரும்பினார்கள். அகவா நதி அண்டையிலே அவர்கள் இலைப்பாரினார்கள். இவர்கள் சிறைக்கதிகள், சிறைப்பிடித்து கொண்டு போனவர்கள் சொல்லுகிறார்கள், சியோனின் பாட்டுகளில் சில பாட்டுகளை பாடுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி? இந்த புத்தி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்திருந்தா இவர்கள் சிறைப்பட்டே போயிருக்க மாட்டார்கள், அடிமைத்தனத்துக்கு சென்றிருக்க மாட்டார்கள். 70 years அடிமைத்தனம். என்னாகமத்தின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பிழையாம் சொல்லுகிறான், கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறான், இந்த ஜனங்கள் ஜாதிகளுடனே கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் சொல்லுகிற அநேகர் மற்ற ஜனங்களைப் போல வல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
நடையில் மாற்றம் இல்லை, உடையில மாற்றம் இல்லை, முடியில மாற்றம் இல்லை, வஸ்திரத்தில் மாற்றம் இல்லையே. அவலட்சணமான வஸ்திரங்கள் அல்லவா? வேதம் சொல்லுகிறது தகுதியான வஸ்திரத்தினால அலங்கரிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு தகுதியான வஸ்திரமா பார்க்க முடியலையே. தன்னுடைய சரீரங்களை படம் பிடித்து அப்படியே ஸ்கேன் பண்ண மாதிரி வெளியே காட்டக்கூடிய டிரான்ஸ்பரன்சியான அவலட்சணமான ஆடைகளை அணிகிறார்களே. மறைக்க வேண்டிய இடங்களை மறைக்கவில்லையே. உலகத்துக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இல்லையே. நடையில வித்தியாசம் இல்லை, உடையில வித்தியாசம் இல்லை, சிகை அலங்காரத்திலும் வித்தியாசம் இல்லை. வேதம் அதை சொல்லுகிறது. போவது வருவதுவாய் இருந்த காகம். வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அநேகர், இயேசுவை தெய்வமாக ஆராதிக்கிற அநேகர் உலகத்துக்கு ஒத்த வேஷம், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறார்களே. நாள் பார்ப்பது, நட்சத்திரம் பார்ப்பது, நேரம் பார்ப்பது, 10 மணிக்கு மேல் 10:30க்கு உள், பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லி புதன்கிழமையா பார்த்து கல்யாணம் வைப்பது, வரதட்சணை வாங்கி திருமணம் செய்வது, இதெல்லாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம். இதெல்லாம் 2 வாழ்க்கை, போவது வருவதுமா இருக்கிற வாழ்க்கை. நன்மையை பெற முடியாது சகோதரா, சகோதரி, நன்மையை பெற முடியாது. தாயே, வரதட்சணை வாங்குற தாயே, தகப்பனே, பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வைக்காதீங்க. வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டு 2 வாழ்க்கை வாழாதீங்க. மாயமாலமா வாழாதீங்க. மருமகளை ஒரு விதமாகவும் மகளை ஒரு விதமாக நடத்துகிற நீ, 2 வாழ்க்கை வாழுகிற நீ ஆசுவாத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தாயே, ஆசுவாத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. போவது வருவதுமாய் இருந்த காகத்தை போல 2 வாழ்க்கை வாழாதிருக்க இன்றைக்கு அர்ப்பணியுங்கள். ஒளிக்கும் இருளுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் அறியாத பிள்ளைகளுக்கு வித்தியாசம் இருக்க வேண்டும். வார்த்தையில மாற்றம் இல்லை, சிந்தையில மாற்றம் இல்லை, செயல்களை மாற்றம் இல்லை, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியலை. திடீரென்று தீமைகள், திடீரென்று நஷ்டம், தோல்வி, கண்ணீர், இழப்புகள் வந்து விடுகிறது. உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இயேசுவுக்காக பரிபூரணமாக ஒப்புக் கொடுங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்படி இருக்கிற சகோதரர், ரோமர் 12:1-2, உங்கள் சரீரங்களை கர்த்தருக்கு பிரியமும் பரிசுத்தமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உள்ளேயும் பரிசுத்தமாக இருக்கணும், வெளியும் பரிசுத்தமாக இருக்கணும். கரதிரேற்ற மனவாட்டி உள்ளே வெளியேயும். ஆவி ஆத்துமா சரீரம், ஆவி ஆத்துமா உள்ளுக்குள்ள இருக்குது, சரீரம் வெளியே இருக்குது. வெளியேயும் உள்ளேயும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான்னு ஆண்டவர் சொன்னார். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யாதீங்க. பிசாசுக்கும் உலக பொருளுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஊழியம் செய்யாதீங்க. கிறிஸ்துவ வேணும், உலகமாக வேணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பரிதாபமாக முடிந்து போய்விடும். அர்ப்பணிப்பீங்களா? தாழ்த்துவீங்களா? போவதும் வருவதுமாய் இருந்த காகத்தை போல இராதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருந்து கனி கொடுக்க அர்ப்பணியுங்கள். ஜெபிப்போமாக. கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். போவது வருவதுமாய் இருந்த காகம் என்ற தலைப்பிலே கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி 2 வாழ்க்கை வாழாமல் கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து உலகத்தை வெறுத்து பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருந்து ஒரு வெற்றியுள்ள கனி நிறைந்த வாழ்க்கை வாழ உதவி செய்யும். தடைப்பட்ட ஆசுவாதங்கள் இவங்களுக்கு கைகூடி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.